அல்ஹம்துலில்லாஹ் வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. பிரபஞ்சத்தின் இரட்சகர் அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் சக்தி இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். ரப்பி இஸ்ரா லி சத்ரி வயசிர் லி அம்ரி. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸா மேரேஜ் இன் இஸ்லாம். குரான் மட்டும் மார்க்கம் அடிப்படையில கல்யாணம்னா எப்படி இருக்கணும், வரக்கூடியதுல இன்ஷால்லா டிவோர்ஸ் பத்தி சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் பாலிகேமி பத்தி சொல்றாங்க. ஒருவருக்கும் மேல திருமணம் பண்றத பத்தியும் சொல்றாங்க. இன்ஷால்லா தொடர்ந்து கத்துப்போம். கத்துக் கொடுக்க அல்லாஹ் போதுமானவர். செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் ஈஸி when the soul is grown and developed. அதாவது சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் எப்போ எளிதாகும்னா நம்ம ஆன்மா முழுமையான அளவு வளர்ந்து நல்ல டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே ஈஸின்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங்கர் than the பாடி, உடலை விட, which is what the practices of religion are all about. ஸோ இதுதான் அல்லாஹ் இந்த செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் கண்ட்ரோல் மூலியமா அதை பிரதிபலிக்கும் மூலியமா தான் அல்லாஹ் சொல்ற ஒவ்வொரு வழிபாடு முறையும் அல்லாஹ் குரான்ல கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நோன்பு. ஸோ நோன்புல நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம உடல் கெட்டு அல்லாஹ்வின் கட்டுப்பாடை நம்ம முழுமையா ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க நம்ம உடம்ப நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் பண்றோம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு. அது எதை பிரதிபலிக்குதுன்னா ஆன்ம பலத்தை பிரதிபலிக்குது. அதுதான் இங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இட் வில் பி ஸ்ட்ராங்கர் தென் யுவர் பாடி. உங்க உடலை விட ஆன்மா தான் நிச்சயமா பலமா இருக்கணும். அந்த மேலான நம்ம எவன்ஸ் அடையணும்னா இந்த விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணணுங்கிறத குறிப்பிடுறாங்க. வாட் யூ ஹியர் அபவுட் ஜிம்மி செக்வார்ட் அண்ட் ஜிம்மி பேக்கர். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஜிம்மி செக்வார்ட் ஜிம்மி பேக்கர் ரெண்டுமே இந்த கிறிஸ்துவத்துவத்தை பத்தி இந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம்ல பேசுறாங்க. ஷோஸ் தட் they are the people whose body is stronger than their soul. ஆனா இவங்க பேசுற விஷயத்த பார்த்தா உண்மையாலுமே ஒரு மார்க்கத்தை ப்ரீச் பண்றவங்க எப்பவுமே ஆன்மா தான் உடலை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இவங்க கேஸ் அப்படி இல்லை. இந்த இடத்துல ஹியர் they were preaching against adultery, preaching the word of God supposedly. அதாவது இங்க டெலிவிஷன் ப்ரோக்ராம் விபச்சாரத்தை பத்தி பேசுறாங்க, கடவுளோட மார்க்கம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நினைச்சிட்டு பேசுறாங்க. ஆனா இவங்களே என்ன பண்றாங்கன்னா and they were dealing with the prostitute. ஆனா அவங்களே இந்த விபச்சாரத்துல விழுந்திருக்காங்க. And for the Muslim, the Quran provides a solution to all these problems. ஆனா ஒரு முஸ்லிமா இருந்தாங்கன்னா அல்லாஹ் மட்டும் சரணடைஞ்சிருந்தாங்கன்னா எப்படி வாழணும், இந்த மாதிரி விஷயங்களை எப்படி எதிர்கொள்ளணும்னு முழுமையா அல்லாஹ் குரான்ல ஒரு எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. That we find in this country, alcohol, drugs, marital problems, solution to all the problems are found in the Quran. அதாவது அல்லாஹ் இப்போ நடைமுறையில நம்ம நாட்டுல பார்க்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், மதுவா இருக்கட்டும், போதைப் பொருளா இருக்கட்டும், டிவோர்ஸ் எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான்ல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க, சொல்யூஷன் வச்சிருக்காங்க. இப்போ we are becomingly increasingly aware of the problems of the alcohol. இப்போ தொடர்ந்து நம்ம நடைமுறையில பார்க்கும்போது நம்ம இந்த மதுனால எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆகுறாங்கிறத பாக்குறோம். அந்த டிசாஸ்டர் தட் கம் ஃப்ரம் இட், அதனால வரக்கூடிய விளைவுகளையும் நம்ம இங்க பாக்குறோம். அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. I mean, wherever you look at the victims of the alcohol, but please forgive me if I appear to be bragging. ஆனா நம்ம பாக்குறோம் தொடர்ந்து அந்த விக்டிம்ஸ் ஆஃப் ஆல்கஹால் எடுக்கும்போது அவங்க குழந்தைகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, வீட்டுல எந்த அளவுக்கு அந்த மனநிலைமை குலையுது, பீஸ்னஸ் உடையுதுங்க நிறைய தொடர்ந்து நம்ம பாக்குறோம். இதனால வர விளைவுகளை இந்த இடத்துல நான் என்ன பத்தி அதிகமா பேசுறேங்க, தப்பா நினைச்சிடாதீங்க or anything, but I have to share with you. ஆனா நிச்சயமா இந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லணும். What the Quran does, what the Islam does to us, that alcohol is not just in my mind at all. அதாவது இந்த குரான்ல குறிப்பிடுற விஷயங்கள் உண்மையான இஸ்லாத்தை தழுவிட்டோம்னா இந்த ஆல்கஹால் என்ற விஷயம் நம்ம மைண்டுக்கு இட்ஸ் லைக் அவுட் ஆஃப் கொஸ்டின் சொல்றாங்க. எப்படி ஒரு சிலபஸ் எக்ஸாம்ல மேக்ஸ் எழுத போனா அது சயின்ஸ் கொஸ்டின் கேட்க மாட்டாங்களோ, அதே மாதிரி இஸ்லாத்தை நம்ம முழுமையா தழுவிட்டோம், குரானை மட்டும் பின்பற்றிட்டோம்னா இது எல்லாமே அவுட் ஆஃப் கொஸ்டின் சொல்றாங்க. நம்ம மைண்ட்ல அந்த மாதிரி விஷயமே உள்ள நுழையாதுங்கிறத குறிப்பிடுறாங்க. அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் டீலிங் வித் ஆல்கஹால் ட்ரக்ஸ். அதாவது உண்மையாலேயுமே நம்ம மதுவையும் போதைப் பொருளும் உட்கொள்ளாம சரியான நேரிய வாழ்வு நடத்தணும்னா நம்மால நிச்சயமா முடியாது. அல்லாஹ் குறிப்பிட்ட குரான் வழியில மட்டுமே தான் நம்ம அதை எதிர்கொள்ள முடியும்.
நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணா, ஐ வில் பி டெம்ப்டட் ஆர் ஈவன் திங்க் அபவுட் ட்ரைங் விஸ்கி ஆர் கின். அதாவது நிறைய பேர் சொல்றாங்க சாம்பெயின் ஒரு வாட் எவர் திங்ஸ் தோஸ் இட்ஸ் அவுட் ஆஃப் கொஷின். அதாவது இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போதோ இல்ல இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விஸ்கி கின் சாம்பெயின் அந்த மாதிரி எந்த விதமான தவறான விஷயமுமே ஒரு நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே அவுட் ஆஃப் கொஷின் தான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆன் மை திங்கிங் அட் ஆல். என்னோட ஒரு நாளைக்கு நிறைய சிந்தனைகள் வருது. ஆனா அதான் சொல்றாங்க குரானை மட்டும் மார்க்கமா எடுத்துக்கணும் இஸ்லாத்தை முழுமையும் தழுவிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் வந்துட்டு அவங்க சிந்தனைக்குள் நுழையவே நுழையாது. And there was a demonstration on the TV recently with what is named at the Muslims on the TV talking about drugs. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராம் கூட போயிட்டு இருக்கு. நிறைய முஸ்லிம்ஸை வச்சு அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர், அந்த பெண்மணி பேர் வந்து கெரால்டோ ரிவேரா. ஸோ அவங்க வந்து he had a bunch of முஸ்லீம், அவங்கள சுத்தி வந்து நிறைய முஸ்லிம்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இந்த போதைப் பொருளை பத்தி பேசுறாங்க. அண்ட் தே செட் த எக்ஸாம்பிள் ஃபார் வேர் they are from ஹர்லம் or something where drugs are going rampant. அப்போ அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடத்த சொல்றாங்க, ஹர்லம் ஆர் சம்திங் ஏதோ இடம் சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து இப்ப ரீசெண்டா போதைப் பொருள் வந்து அதிகமா வளர்ந்துகிட்டே இருக்குங்கிறத சொல்றாங்க. அண்ட் தே ஆர் ஜஸ்ட் ட்ரக்ஸ் ஆர் நாட் ஆன் தேர் மைண்ட் அட் ஆல். ஸோ இந்த இடத்துல அவங்க முஸ்லீமா இருக்குன்னு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்க முஸ்லீமா இருக்கோம் அதனால எங்க மைண்ட் இந்த விஷயங்கள் நுழையவே மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. நத்திங் இஸ் கோயிங் டு டெம்ப்ட் தெம் டு யூஸ் ட்ரக்ஸ். எந்த ஒரு விஷயமுமே அல்லாஹ் தடை பண்ண எந்த ஒரு விஷயமுமே அதை செய்யக்கூடிய அந்த டெம்ப்ட் அந்த அந்த தவறான இயற்பு வந்து வராதுன்னு சொல்றாங்க. த சொல்யூஷன் டு ஆல் ப்ராப்ளம்ஸ், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் குரான் மட்டும்தான், இஸ்லாம் மட்டும்தான். அண்ட் தேர் இஸ் அ மெக்கானிசம் ஃபார் இட். இதற்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அதோட புரிதல் என்னன்னா த சோல் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் த பாடி. அதாவது இந்த மாதிரி அந்த நாட்டு முழுக்கவும் இந்த மாதிரி மதுவோ போதைப் பொருளோ வளர்ந்தாலும் அந்த ஒரு நபர் வந்து அதை பத்தின சிந்தனையே இல்லாம அந்த வழியில இல்லைன்னா அது என்ன பிரதிபலிக்குதுன்னா அவங்க நிச்சயமா அவங்களோட ஆன்மா வந்து உடலை விட ஸ்ட்ராங்கா இருக்கு, பலமா இருக்குங்கிறது பிரதிபலிக்குது. பிகாஸ் ஆஃப் ஆல் த ப்ரேயர், த ஃபாஸ்டிங் அண்ட் திங்ஸ் தட் காட் ஹஸ் பிரிஸ்கிரைப் ஃபார் அஸ். இதெல்லாம் எப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுற அந்த தொடர்பு தொழுகை, நோன்பு, மற்ற விஷயங்கள் இதை பண்றதுனால மட்டுமே தான் நம்ம ரியாலிட்டியில வந்து இந்த மாதிரி போதை பொருளையும் மதுவை நிறுத்த முடியும். அண்ட் கன்ஸ்டியூட் கிஃப்ட் ஃப்ரம் காட் டு அஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் நம்ம மீது கொண்டு அந்த அருட்கொடைகளை எண்ணி பார்க்கும்போது. அண்ட் அகெயின் ஐ வில் ஆஸ்க் யூ டு ஃபர்கிவ் மீ இஃப் ஐ அப்பியர் டு பி பிராகிங். நான் திருப்பி மன்னிப்பு கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நான் என்னை பத்தி அதிகமா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா. பட் அகெயின் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ வாட் இஸ்லாம் டஸ். ஆனா நான் திருப்பி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா அந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் வந்துட்டு என்ன விஷயத்த வந்து ஒரு மனுஷனுக்கு கொண்டு வருது, என்ன அந்த மனுஷன்ட்டு என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு நிச்சயமா நம்ம பேசி ஆகணும். Now in my line of work, working with the United Nation, இப்போ என்னோட வேலை சம்பந்தமா பார்க்கும்போது நான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒர்க் பண்றேன். ஸோ இந்த குழு வந்து பார்க்கும்போது அனைத்து நாட்டிலிருந்தும் ஒரு பிரதிநிதி எடுத்து ஒன்றிணைத்து ஒர்க் பண்ணக்கூடிய யுனைடெட் நேஷன் சொல்லுவாங்க. டிராவலிங் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. அதாவது இந்த நேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம நாடு முழுவதும் அந்த பயணம் செய்யறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இதுல கிடைக்கும். அண்ட் மேக்கிங் அ லாட் ஆஃப் மணி, நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இது ஒரு உபாயமா இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த யுனைடெட் நேஷன் பேஸ் ஹையஸ்ட் சேலரி இன் த வேர்ல்டு. இந்த உலகத்திலேயே அதிகமான சம்பளம் பே பண்ற அந்த காலகட்டத்துலனா யுனைடெட் நேஷன்ஸ் தான். when I am with them on the assignment and I have to be in conference, so அப்போ நான் வந்து அந்த யுனைடெட் நேஷன்ஸ் தான் நான் ஒர்க் பண்றேன். எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி ஏராளமான கெமிக்கல் சொசைட்டி கான்ஃபரன்ஸா இருக்கட்டும் மற்ற கான்ஃபரன்ஸா இருக்கட்டும் அட்டன் பண்றேன். த அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், அதாவது அறிவியல் வளர்ச்சிக்கான ஒரு அசோசியேஷன் அமெரிக்கா நடத்துற அந்த கான்ஃபரன்ஸ்க்கு அட்டன் பண்றேன். And in those conference, it seems like the prostitutes of the whole town converge on the hotel where the conference are. இந்த மாதிரி அதிகமா பணம் புழங்குற இடத்துல இல்ல இந்த மாதிரி அதிகமா பணம் வச்சிருக்கவங்க இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல அந்த நடத்துற ஹால்ல அந்த சுத்தி இருக்க அந்த நாட்டுல சுத்தி இருக்க எல்லா விபச்சாரி பெண்களும் அங்க வந்து சேர்றாங்க.
And I have looked around and I see scientists that I respect going up or down with in the elevator with prostitutes. நான் வந்து இந்த விஷயம் சுத்தி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் ஒவ்வொன்றுத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உண்மையாலுமே ஒரு சயின்டிஸ்ட் மேல நான் அவர் மேல ரெஸ்பெக்டா வந்தேன். ரொம்ப நான் அவருக்கு மேல நான் ஒரு கண்ணியமா வச்சிருந்தேன் மனசுல. ஆனா அந்த நிலைமையில நான் பார்க்கும்போது ஒரு லிஃப்ட்ல எலிவேட்டர்ல இந்த விபச்சாரி பெண்ணு கூட அவர் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் அவரை பார்த்த உடனே அண்ட் ஐ லூஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் திம். அதுக்கப்புறமேட்டு என் மனசுல இருந்த அவங்களுக்கான உண்ட கண்ணியமே போயிருச்சு. அண்ட் வாட் அப்பியர்ஸ் டு பி பிராகிங் இஸ் தட் ஐ கேன் மேக் எ ஸ்டேட்மெண்ட் ஹியர் இன் த குத்பா இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நான் வந்து இதுல நான் என்ன பெருமைப்படுத்துக்காக இருக்கு நான் சொல்லலைன்னா, இந்த இடத்துல நான் முஸ்லீமா என்னால கண்டிப்பா நான் சொல்ல முடியும் இந்த குத்பால உங்க எல்லாரும் முன்னாடியும் தட் ஐ நெவர் ஃபால் ஃபார் ப்ராஸ்டியூஷன். எனக்கு அந்த மாதிரி விபச்சார சிந்தனைகளோ அந்த மாதிரி விஷயத்துல என்னைக்குமே நான் விழுந்ததில்லை. அதுல அல்லாஹ் அந்த விஷயத்துல இருந்து அல்லாஹ் என்ன பாதுகாக்கிறாங்க இஸ்லாம் மூலியமா. பிகாஸ் இட் இஸ் நாட் அன் மை மைண்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட எண்ணத்துல அல்லாஹ் நுழைய விட மாட்டாங்க. ஒரு நம்பிக்கையாளரா இருந்தா, ஒரு சப்மிட்டர் சரணடைந்தா இருந்தாங்கன்னா, குரானை மட்டும் தழுவி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அவங்களுக்கு அவுட் ஆஃப் கொஷின் தான். அண்ட் ஜிம்மி சாக்வாட் கேனாட் மேக் த ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரு இஸ்லாம தழுவினவங்க இந்த மாதிரி தைரியமா ஒரு குத்பா முன்னாடி அவங்களோட சொல்ல முடியும். அல்லாஹ் வாட்ச் பண்றாங்க, அல்லாஹ் நம்ம சொல்றத ஒவ்வொன்றும் அறிஞ்சிருக்காங்க, உள்ளார்ந்த எண்ணங்களை உள்ளார்ந்த எண்ணங்கள் அல்லாஹ் வந்து அறிவாங்க. சோ நம்ம விஷயங்கள் சொல்லும் போது தைரியமா நம்ம சொல்லலாம். ஒரு உண்மையான முஸ்லீமா சப்மிஷன் நம்ம மனசளவுல தழுவி இருந்தோம்னா. ஆனா இது யாரும் சொல்ல முடியாது. ஆனா ஜிம்மி சக்வாட் இந்த கிறிஸ்துவத்துவத்தை வந்து பரப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்கல்ல, அவங்களால இந்த மாதிரி மனதுல இருந்து உண்மையா சொல்லவே முடியாது. ஒரு ஜிம்மி பேக்கர் அவராலையும் சொல்ல முடியாது. பிகாஸ் தே லேக் தேர் யூசிங் த ராங் டெக்னிக்ஸ். ஏன்னா இந்த இடத்துல நாமளே நினைச்சு வந்து நம்ம தப்ப நிறுத்திடல. நம்மளாவே சுய முயற்சியை கொண்டு விபச்சாரத்துல நம்ம விழாம இல்ல. இந்த இடத்துல அல்லாவின் கருணையா இஸ்லாம் மூலியமா மட்டுமே தான் நம்ம இப்படி இருக்கோம். சோ அவங்க கேஸ்ல வந்து அவங்க முழுமையான இஸ்லாம் அல்லாஹ் மட்டும் சரியான பாதையில இருக்காங்களா கேட்டா இல்ல. தே லேக் தேர் யூஸ் ராங் டெக்னிக்ஸ். அவங்க வந்து தவறான டெக்னிக்ஸால அவங்க ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அதுல தவறான டெக்னிக்ஸ் அவங்க இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தேர் ஐடியலைசேஷன் ஆஃப் ஜீசஸ். ஏன்னா அந்த இடத்துல அவங்க செய்யற எந்த காரியமும் கடவுள் நிமித்தம் இல்ல, கடவுளை முழுமையா புரிஞ்சிக்கல, கூட இணை வழிபாட ஜீசஸ வச்சுக்கிறாங்க. தே நல்லிஃபை தேர் ஒர்க். அல்லாஹ் சொல்ற மாதிரி குரான்ல இந்த மாதிரி இணை வழிபாடு செஞ்சு அவங்க என்ன காரியம் செஞ்சாலும் அது ஜீரோ தான். தே நல்லிஃபை. If they do anything that may cause growth or development of their soul, it is nullified. ஸோ சொன்ன மாதிரி இவங்க என்ன காரியம் செஞ்சாலும் அந்த ஆன்மா வளர்ச்சிக்கு அவங்க என்ன காரியம் செஞ்சாலுமே அல்லாவின் நிமித்தம் அந்த காரியம் இல்லைன்னா அது நல்லிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க. குரான்லயே குறிப்பிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் த ஐடியலேட்ரி, இணை வழிபாடு செஞ்சோம்னா அல்லாவின் நிமித்தம் நம்ம இந்த விஷயத்தையும் காரியம் செய்யல, அல்லாஹ் மட்டும் முழுமையா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த நம்ம பண்ணல, ஈவன் தர்மமா இருந்துட்டு போடும் அல்லாஹ் குரான்ல கிளியரா சொல்லிட்டாங்க. அதை வந்து அல்லாவை சென்று அடையாது அந்த விஷயம். Therefore, their body is stronger than their souls. அவங்க சொல்லிக்கலாம் அவங்க உடம்பு வேணா அவங்க ஆன்மா விட ஸ்ட்ராங்கா இருக்குமே தவிர நிச்சயமா ஆன்மா உடலை விட ஸ்ட்ராங் கிடையாது. பட் லைக் வித் ஆல்கஹால்ஸ் ஆர் ட்ரக்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த மதுவோ போதையோ என்ன வேணா இருக்கட்டும், ஒரு நான் இல்ல உண்மையான இஸ்லாமை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் மைண்ட்ல வரவே வராது, அந்த தாட்டே இருக்காது. Now to make the statement absolutely truth in saying dealt with prostitute, there was one incident where a friend of mine. So இத குறித்து இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த விபச்சாரத்தை குறித்து இதே மாதிரி இன்னொரு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு சம்பவம் நடந்துச்சு. வேற ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், எ கொலீக், என் கூட வேலை பார்க்கிறவர், என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவரோட ரூமுக்கு வந்து நாங்க ஹோட்டல்ல போயிருந்தோம். இது வந்து ஒரு அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்போதான். ஸோ ஏதோ ஒரு புக்கே ஏதோ மறந்துட்டேன், எடுக்க தான் போயிருந்தோம். There was a prostitute passing out in the hall and he called her in his room. அப்போ அங்கேயே ஒரு விபச்சாரி பெண் போறா. என்னோட ஃப்ரெண்டு இவர் வந்து என்ன பண்றாரு, அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. and I guess he was bragging or showing off something. அப்போ இவர் வந்து தன்னை பெருமைப்படுத்தும் முகமா தன்னை காட்டிக் கொள்வதற்காக ஒரு சில விஷயம் பேசுறாரு. and I was there witnessing this. ஆனா இது எல்லா விஷயத்தையும் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன், விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா நாங்க என்ன செஞ்சேன், திஸ் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் மை டீலிங் வித் ப்ராஸ்டியூட்ஸ். நான் பார்க்கறதோட சரி, தப்பு நடக்குதுன்னு தெரியுது, அதோட சரி, அதை தாண்டி அந்த தவறான விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் அல்ல என்ன பாதுக்கிறாங்க. இந்த அளவு தான் என்ன டீல் பண்ற விஷயங்கள் சொல்றாங்க. பாக்குறது மட்டும்தான், மற்றபடி எல்லாமே அல்லாவோட ப்ரொடெக்ஷன் தான்.
ஸோ இஸ்லாம் அண்ட் குரான் ஜஸ்ட் சால்வ்ஸ் ஆல் த ப்ராப்ளம். நான் சொன்ன மாதிரி இஸ்லாம் குரான் இது ரெண்டு மட்டும் போதும். உலகத்துல இப்போ நடைமுறை என்ன பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் சொல்யூஷன் குரான்ல இருக்கு, இஸ்லாம்ல இருக்கு. அண்ட் லேஸ் டவுன் த லாஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏன்னா அல்ல சட்ட திட்டங்களையும் ஒரு மனுஷனா பிறந்தா எப்படி இருக்கணுங்கிறது எல்லாம் சொல்லி தராங்க அதுல. அண்ட் நாட் ஓன்லி டீச்சர்ஸ் செல்ஃப் டிசிப்ளின் பட் இன்ஸ்டில்ஸ் இட் ஆன் இட் பிகம்ஸ் ஈஸி. அதாவது அல்ல சுய ஒழுக்கத்தை மட்டும் கத்து தராம அதை நம்ம எப்படி பின்பற்றோம்னா அதை நம்ம அல்லா லேசா ஆக்கி தராங்கன்னு சொல்றாங்க. இட் பிகேம்ஸ் ஈஸி, நமக்கு அல்லா லேசா ஆக்குறாங்க. God says that you can speak on God blessings on you. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, நான் இப்படி இருக்கேன் அல்லாஹ் சுப்ஹானஹு இஸ்லாம்னால நான் இந்த மார்க்கத்துல இப்படி இருக்கனால அல்லாஹ் என்னை இப்படி வச்சிருக்காங்க. இல்ல இந்த மாதிரி எந்த விஷயமா யாரா இருந்தாலும் அல்லாஹ் சொல்றாங்க தட் யூ கேன் ஸ்பீக் ஆஃப் காட் பிளெஸிங்ஸ் ஆன் யூ. 93:11 அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உங்கள் மீது கொண்ட அருட்கொடைகளை நிச்சயமா நீங்க பேசலாம் அல்லாஹ் சொல்றாங்க. இது அந்த கேட்டகரியில தான் வரும் நான் சொல்றது. வேர் வி கேன் ஷேர் வித் ஈச் அதர். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயமா நம்பிக்கையாளருக்குள்ள இந்த விஷயங்களை கண்டிப்பா ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணலாம். These things because some people may think it's incredible when you go into those conference and if you make a statement like this to the people. ஆனா இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஒரு சிலவங்க கிட்ட சொல்லும் போது, அதாவது இஸ்லாம் பத்தின ஐடியா இல்லாதவங்க, இன்னும் ஆன்ம வளர்ச்சி அடையாதவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி சொல்லும் போது, இஸ்லாம்னால மட்டுமே தான் இந்த மாதிரி என்னை சுத்தி எவ்வளவு தப்பு நடந்தும் அந்த மாதிரி தப்பை நான் தொட கூட இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க சொல்லும் போது அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. இட்ஸ் அன் இன்கிரெடிபிள் ஸ்டேட்மெண்டா பாக்குறாங்க. நம்ப முடியல அவங்களால. தப்பு நடக்குது, பக்கத்து நடக்குது, தப்பு நம்ம விழாம இருக்கோங்கும் போது நிச்சயமா அவங்க அதை ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க. இஸ் திஸ் he says that when he tells people there is how Islam changed his life, like giving him total moral control. நான் சொன்ன மாதிரி இதுதான் சொல்றாங்க. அதோட புரிதலுக்கு நோட் தான் கொடுத்துருக்கேன். எப்படி என்னோட வாழ்க்கையில இஸ்லாம் எனக்கு பிரதிபலிச்சது, என்ன மாற்றம் கொண்டு வந்துச்சு நான் சொல்லும் போது ஒரு சாதாரண நபரால அதை நம்ப முடியல. அவங்க அதை இன்கிரெடிபிளா பாக்குறாங்க. மீனிங் ஹார்ட் டு பிலீவ். அவங்க அந்த விஷயத்த நம்பிக்கை கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் ஆஃப் a man who under those circumstances did not go after the things I have seen. அதான் நான் சொல்ற மாதிரி இப்ப இந்த இடத்துல நான் இந்த மாதிரி மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. அதாவது இந்த மாதிரி தவறான சூழ்நிலை இருந்தும் அவங்க அந்த அனைத்து அந்த தவறான எண்ணங்களையும் கட்டுப்படுத்தி அந்த டெம்ப்டேஷனா உள்ள அடக்கி சுத்தி இருந்த எல்லா என்விரான்மெண்ட்டும் தவறா இருந்தாலுமே அவங்க தவறான வழியில போகாம இருந்த ஒரு நபரை கூட நான் பார்த்தது அந்த மாதிரி சொல்லி நான் கேட்டதில்லை. ஏன்னா அவங்க இஸ்லாம் பின்பற்றல. பட் ஃபார் த முஸ்லீம் there is no temptation at all. It's zero. நான் திருப்பியும் சொல்றேன், முஸ்லீம்ஸ்க்கு டெம்ப்டேஷனே கிடையாது, அந்த மாதிரி தவறான தூண்டுதல் எதுவுமே இருக்காது, அது ஜீரோ தான். ஸோ அடுத்தது இன்ஷால்லா பேக் டு டாபிக். வென் யூ டாக் அபவுட் மேரேஜ் இன் இஸ்லாம், ஸோ இப்போ திருப்பி நம்ம கல்யாணத்தை பத்தி இஸ்லாம்ல பேசும்போது நம்ம இந்த டாபிக் அவாய்ட் பண்ணவே முடியாது. பாலிகேமி, அதாவது ஒருவருக்கு பல ஒய்ஃப் இருக்கிறது. தமிழ் எக்ஸாக்டா என்ன வேர்டு சொல்றேன்னு எனக்கு தெரியல. பல திருமணம் பண்ணிப்பாங்க ஒரு ஆண் பல பெண்கள், அதுதான் சொல்றாங்க பாலிகேமின்னு. இஸ் அலோட் த்ரூ அவுட் த ஹிஸ்டரி. இந்த விஷயம் நம்ம பார்க்கும்போது, வரலாறு மூலியமா பார்க்கும்போது இந்த விஷயம் அலோவ் பண்றாங்க, அலோவ் பண்றாங்க. இந்த பைபிள் இட் இஸ் அலோட் வித் லிமிட்ஸ், வித்தவுட் லிமிட். சாரி, இந்த பைபிள்ல பார்க்கும்போது இந்த விஷயம் பாலிகாமிங்கிறது எந்தவித கிரைட்டீரியாவும் இல்லாம, எந்தவித ஒரு அளவுகோலும் இல்லாம அந்த பைபிள்ல கடவுள் அலோவ் பண்றதா இருக்கு. ஆனா குரானை வச்சு பார்க்கும்போது அந்த குரான் இஸ் அலோட் வித் மெனி கண்டிஷன். ஆனா குரான்ல இந்த பாலிகாமி பத்தி சொல்லும் போது கண்டிஷன்ஸோட அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ 4:3 பார்க்கலாம், 4 சூரா அல் நிசால 129 பார்க்கலாம், 3 பார்க்கலாம். But all I need to say is that the Prophet Muhammad provided the perfect example. ஸோ இந்த விஷயத்துல பல திருமணம் கோட்பாடுல பார்க்கும்போது சிறந்த உதாரணமா முகமதோட கேஸ் நம்ம பார்க்கலாம். நபி முகமதோட கேஸ் நம்ம பார்க்கலாம். முகமது வாஸ் மேரிட் டு ஒன் வைஃப் ஃபார் 25 years. அதாவது தன்னோட இளமை வாழ்க்கையில 25 வருஷமா முகமது ஒரு வைஃப், ஒரு மனைவி கூட தான் வாழ்ந்தாரு. அன்டில் ஷீ டெட், அவங்க இறக்குற வரைக்கும் முகமது அவங்க கூட தான் திருமணமாய் அவங்க கூட தான் வாழ்ந்தாங்க. with that one wife, and after she died he married women who had many children who had no support and no home. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டா அவரு மற்ற பெண்களை கல்யாணம் பண்ணாரு. இங்க நோட்டீஸ் பண்ண பாயிண்ட் யாரை கல்யாணம் பண்ணாங்கன்னா, நிறைய குழந்தைகளுடைய பெண்மணிகள் சப்போர்ட் இல்லாம, வீடு இல்லாம,
they were widows of his friends who died in the battle. அதாவது அவங்களோட நண்பர்கள்ல யாரெல்லாம் போர்ல வந்து இறந்துட்டாங்களோ, இல்ல அந்த பெண்மணிகளுக்கு வந்து சரியான வாழ்வாதாரம் இல்ல, சப்போர்ட் இல்ல, வீடு இல்லாத அந்த மாதிரி பெண்மணிகளை அவங்க கல்யாணம் செஞ்சாங்க. அண்ட் they needed the support. அவங்க சப்போர்ட் ப்ரொவைட் பண்றதுக்காக நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட், தன்னுடைய இச்சையினாலேயோ எந்த வித காரியத்தினாலும் இங்க அதை அல்லாஹ் ப்ரொமோட் பண்ணல. அந்த பெண்மணிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கும், அவங்களோட சில்ட்ரன்ஸுக்கு சப்போர்ட்டா இருக்கும் ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த வந்து அல்லாஹ் முகமது மூலியமா கத்து கொடுக்குறாங்க. they were all old women. ஸோ வயசுல பார்க்கும்போது முகமதை விட அவங்க வயசுல பெரியவங்க தான், ஆனா கல்யாணம் பண்ணாங்க. என்ன ரீசனுக்காக நம்ம பார்த்த மாதிரி தான். There were only two political marriage to the daughter of the Abu Bakr and the daughter of Umar. இதை தாண்டி பார்க்கும்போது ரெண்டு பொலிட்டிக்கல் மேரேஜ் எக்ஸ்ட்ராவா அவர் பண்ணாரு. ஒன்னு அபூபக்கரோட அவங்களோட பொண்ணையும் உமரோட அவங்க பொண்களையும், அதாவது இவங்க ரெண்டு பேருமே முகமதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களோட பொண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. who insisted, please you have to marry my daughter because it's a tribal tradition. அதாவது அந்த குரேஷி குலம்குள்ள ஒரு ட்ரைபல் ட்ரெடிஷன், ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஸோ அதை பிரதிபலிக்கும் மூலியமா இல்ல அவங்களுக்குள்ள குடுத்தல் வாங்கலும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க, நிச்சயமா என்னோட பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முகமது கிட்ட அபூபக்கர் உமரும் சொன்னதா இருக்கு. In tribal societies, different types of marry and be connected in the marriage important. இந்த கலாச்சார வழியா பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருமணம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தாங்க. அந்த கொடுத்தல் வாங்குதல், அவங்களுக்குள்ள உறவு இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா அவங்க கருதுனாங்க. அதனால மட்டுமே தான் அவர் அங்க பண்ணாருங்கிறத சொல்றாங்க. And this is probably why after Prophet's death, Abu Bakr was elected to be the Khalifa after the Prophet. So அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிட்டி பாண்ட் ஒரு ஏற்பட்டனால மட்டுமே தான் முகமது இறந்ததுக்கு அப்புறமேட்டு அபூபக்கர் வந்து கலீஃபாவா அவருக்கு அப்புறமேட்டா ஒரு பதவியில வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ அதுக்குமே உமர் வந்து என்ன பண்றாருன்னா அபூபக்கரை ஃபாலோ பண்ணி இஸ்லாத்தை மட்டும், அல்லாஹ் மட்டும் சொல்ற மார்க்கத்தை வந்து அவங்க தழுவுறாங்க. ஸோ தீஸ் வேர் த டூ men whose daughter were married to prophet. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான், ரெண்டு பொலிட்டிக்கல் மேரேஜ் தான். மற்றது எல்லாமே அல்லாஹ் சொல்ற மாதிரி அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த காரணத்துக்காக மட்டுமே தான் பண்ண விஷயங்களா இருக்கு. But the loud message here is that Muhammad spent his life, all his young life, with one wife and raised children. ஆனா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இல்ல சத்தமான ஒரு தெளிவான விஷயம் என்ன வெளியே வருதுன்னா, தன்னோட இளமை வாழ்க்கை முழுமையுமே அவரு ஒரு மனைவியை மட்டும் வச்சுதான் கழிச்சாரு. அவங்கள வச்சு மட்டுமே தான் தன்னோட குழந்தைகளை வளர்த்தாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த பாலிகாமி பல திருமணம் வந்து வருது. அண்ட் there were many special conditions surrounding that. ஆனா இதுல வந்து சுத்தி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. அல்லாஹ் நோக்கத்தை பாக்குறாங்க, அந்த நோக்கத்தை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க வசனங்கள்ல. எந்த நோக்கத்துக்காக பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். சரௌண்டிங் தட் the other subject that I need to talk about is divorce. ஸோ இதற்கு அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நம்ம டிவோர்ஸ் பத்தி பேசணும். அண்ட் I just have to tell you outright that God hates divorce. நான் இப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன், அல்லாஹ் வந்து டிவோர்ஸ் வந்து விரும்புறதே இல்லை, அல்லாஹ் அதை வெறுக்கிறாங்க. த்ரூ அவுட் த குர்ஆன் நிறைய விஷயங்கள் நம்ம அதுல இருந்து கத்துக்கிறோம். பட் ஆல்மோஸ்ட் இன்வேரியபிளி சில்ட்ரன்ஸ் ஆர் விக்டிமைஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க அப்பா அம்மா பிரியும் போது குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஈவன் த ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப் ஆர் விக்டிம்ஸ் இன் டிவோர்ஸ். ஆனா ஒரு சில இடத்துல வந்து ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ கூட அந்த விக்டிம்ஸ் ஆயிடுறாங்க. அதனால வந்து அவங்க பாதிப்படைகிறாங்க டிவோர்ஸ்னால. And this is why it's imperative that we follow this regulation that God prescribed for us. அதனாலதான் அல்லாஹ் வந்து நம்ம சொல்றோம், இந்த மாதிரி எந்த விதமான நம்மளோட ஆன்மாவுக்கு நம்மளே தீங்கு அளிக்காம இருக்கணும்னா பெட்டர் சேஃப்டியா அல்லாஹ் சொல்ற ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்றது பெட்டர். அண்ட் அவாய்ட் டிவோர்ஸ் அட் எனி காஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டிவோர்ஸ்ங்கிற விஷயத்தை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. There is a verse in the Quran says, if you want to substitute one wife in the place of another wife. ஸோ குர்ஆன்ல இந்த மாதிரி வசனம் இருக்கு. அப்ப கூட வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு கரண்டா இருக்க இப்ப இருக்க ஒய்ஃப் இடத்துல வேற ஒரு ஒய்ஃப் நீங்க வச்சுக்கணும் ஆசைப்பட்டா, சப்ஸ்டியூட்ங்கிற வேர்டு தான் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. யூ மே டிஸ்லைக் சம்திங் wherein God has put a lot good, God has put a lot of good. அதாவது அல்லாஹ் நமக்கு அமைச்ச நிறைய ஒரு நல்லதான விஷயத்த நம்ம வெறுக்க கூடுங்கிறத அல்லாஹ் நமக்கு குர்ஆன் மூலமா கத்து கொடுக்குறாங்க. சூரா 4 அல் நிசால 19வது வசனம் இது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த வசனம், அதாவது இங்க இப்ப கரண்டா இருக்க உங்க மனைவி இடத்துல வேறொரு மனைவி வச்சு பார்க்கணும், அந்த வசனம் வந்து பார்க்கும்போது 4:20 if you want to substitute one wife in the place of another wife, which again actually emphasizes monogamy. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் தான் சொல்றாங்க, மாற்றி
இப்ப இருக்க மனைவி இடத்துல வேற ஒரு மனைவியை மாற்றி தான் அல்லாஹ் சொல்றாங்களே தவிர, இந்த இடத்துல என்ன தெளிவா புரியுதுன்னா, அல்லாஹ் வந்து இந்த இடத்துல மோனோகேமி அல்லாஹ் வந்து அட் அ டைம்ல ரெண்டு மனைவி வச்சுக்க பத்தி இந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணல. சப்ஸ்டியூட் பத்தி தான் அல்லாஹ் இங்க பேசுறாங்க. சோ திருப்பியுமே அல்லாஹ் சொல்றது நம்ம ஆன்மாக்கு பெட்டர் எதுனா மோனோகேமி. ஒரே கல்யாணம் பண்ணி அது அவங்களோட நம்ம சந்தோஷமா வாழ்றதுதான் பெட்டர்னு சொல்றாங்க. இட் சேஸ் டு நாட் டேக் எனிதிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வைஃப் பேக். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், வேற ஒரு மனைவியை வச்சு பார்க்கணும்னு விரும்பிட்டோம்னா அல்லாஹ் குறிப்பிடுறாங்க, அந்த முதல் மனைவி கிட்ட இருந்து நம்ம எந்த பொருளையும் அநீதம் வாங்க கூடாதுன்னு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறாங்க. And this also brings in the matter of security for the wife. இதனால அல்லாஹ்வுடைய சிஸ்டம் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு அல்லாஹ் செக்யூரிட்டியை வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம குரான் அல் நிசால் நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வோட சிஸ்டம் இப்படி இருக்கு. பிகாஸ் women have been abused throughout the year and God knows that. ஸோ நம்ம வரலாறுகளை தொடர்ந்து பார்க்கும்போது நிறைய இடத்துல உமன்ஸை வந்து கிராண்டடா எடுத்துக்கிறாங்க, பெண்களை வந்து தவறான வழியில வந்து இது பண்ணிடுறாங்க. இது அல்லாஹ் நிச்சயமா அறியுறாங்க. அண்ட் காட் நோஸ் தட். இத குறித்து அல்லாஹ் சொல்றாங்க சூரா 28 வசனம் 5 சொல்றாங்க, தட் ஹீ இஸ் ஃபார் த அப்ரெஸ்ட் அண்ட் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் த வீக். அதாவது அடக்குமுறை செய்யறவங்களுக்கும் தன்னுடைய ரைட்ஸ் தன்னோட உரிமைகளை வந்து இழந்தவங்களுக்கும் நிச்சயமா அவங்க கூட பக்கபலமா அல்லாஹ் இருக்காங்கன்னு அல்லாஹ் வாக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல மேரேஜ் இங்க வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய பொறுப்பு. கல்யாணம்ங்கிறது பெரிய பொறுப்பு. இட்ஸ் அ ஃபார்மிடபிள் கான்ட்ராக்ட். அதாவது அவ்வளவு சீக்கிரமா உடைச்சிட்டு போற ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. தட்ஸ் வாட் த குரான் கால்ஸ் இட். இப்படிதான் குரான்ல அல்லாஹ் குறிப்பிடுறாங்க, டு டேக் எ ஒய்ஃப் அவுட் ஆஃப் ஹர் ஹவுஸ் அண்ட் டேக் ஹர் இன் டு யுவர் ஹவுஸ் சப்போஸ்ட் டு லிவ் ஃபார் எவர் யூ நோ இட்ஸ் ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணை அவங்க வளர்ந்த வீட்டுல இருந்து எடுத்து உங்க வீட்டுல வச்சுக்கிறீங்க, அவங்க கூட வாழ்றீங்க. ஸோ நீங்க அப்படியெல்லாம் ஈஸியா வீட்டை விட்டு துரத்திட முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லாஹ் சொல்றாங்க. தட்ஸ் வை இட்ஸ் நாட் சம்திங் டு பி டேக்கன் லைட்லி. அதனால இந்த விஷயத்த வந்து டிவோர்ஸை வந்து நம்ம ரொம்ப லேசா எடுத்துக்க முடியாது. ஸோ வி ப்ரே காட் டு கைட் இன் ஹிஸ் பாத் அண்ட் டு கிவ் அஸ் த கிஃப்ட் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் கைட்லைன்ஸ். அதாவது இன்ஷால்லா இதுக்கப்புறம் நம்ம அல்லாட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம், நேரான வழிய அல்லாஹ் நம்மளை வழி நடத்தணும்னு. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய வழிகாட்டல அல்லாஹ் நமக்கு அருட்கொடையா செய்யணுங்கிறத இன்ஷால்லா நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம்னு சொல்லி இந்த குத்பாவை முடிக்கிறாங்க. மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லா. இன்ஷால்லா ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடியது எல்லாமே நிறைய அறிவியல் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்து தராங்க. பட் இந்த இது நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நான் அவங்களுக்காக இந்த விஷயம் பண்ணியிருந்தேன். அதனால இன்ஷால்லா உங்க யாருக்கும் இதற்கு முன்னாடி எந்த பயானா இருந்தாலும் சரி, காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், கிங் ஆஃப் கொயர்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா திருப்பி கேட்கும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட குழுல இன்ஷால்லா உங்க பேரை கொடுத்துட்டு எந்த பயன் சொல்லுங்க. இன்ஷால்லா திருப்பி நான் அதை பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.